ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் நாம் இப்போ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் ஃபஸ்ட்டு ப்ரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ 6 துண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டில் ஓரத்தில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டை 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ப்ரெட்டில் அதிகமாக எண்ணெய் பிடிக்கும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ப்ரெட் துண்டுகளை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி அதிகமாக கறியிடும். ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நான் இப்போ 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த உடனே நாம் வச்சுருக்கிற அந்த ப்ரெட் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட் துண்டு சர்க்கரையோடு நல்லா சேர்ந்து சாஃப்டாகி வெந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. பாருங்கள், ப்ரெட் துண்டு நல்லா சாஃப்டாகி வெந்து வந்திருக்கு. ப்ரெட் துண்டுகளை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துக்கும் போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட் அல்வா. இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா அல்வா பதத்துக்கு கெட்டியாகி வர்ற வரைக்கும் வேக விடணும். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் உருகின உடனே இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அல்வா நல்லா கெட்டியாகி அந்த நம்ம பொரிச்சு வச்ச எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வச்சுருக்கிற நெய்யையே சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய் அல்வாவோடு ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடணும். நெய் நல்லா சேர்ந்து பிரிஞ்சு வந்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான ப்ரெட் அல்வா தயாராகிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட் அல்வா ட்ரை பண்ணிங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியான ப்ரெட் அல்வா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.